guys, welcome to RS Journal. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ ஹேர் ஆயில் பிஸ்னஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருக்கட்டும், ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்க்குற பர்சன்ஸாக இருக்கட்டும், இல்லை ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை காலேஜ் கேர்ள்ஸாக இருக்கட்டும், ஸோ யாராக இருந்தாலுமே இப்போ உள்ள கரண்ட் ட்ரெண்ட் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் இருக்குது. ஸோ இப்போ அந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஒன்று ஃபினான்ஸ் இருக்கணும் நம்மக்கிட்ட, அப்படி இல்லைன்னா டைம் இருக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா டேலண்ட் இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு இந்த மூணில் ஏதாச்சும் ஒன்று இருந்தால் கூட நம்ம பிஸ்னஸில் சக்சீட் பண்ண முடியும். ஸோ ஃபினான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா பெரிய அளவில் நம்ம பண்ண முடியும். அண்ட் டைம் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி கன்சிஸ்டண்ட்டாக பண்ண முடியும். திறமைன்னு இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் ஷைன் பண்ணி மூவ் ஆன் பண்ண முடியும். ஸோ இந்த மூணும் நம்மளுக்கு ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு தேவை. ஸோ இதில் ஏதாச்சும் ஒன்று இருந்தால் பெட்டர், பட் 3 இருந்துச்சுன்னா ரொம்ப சூப்பர். ஸோ இந்த ஸ்மால் பிஸ்னஸ் வந்துட்டு நம்ம மெயினாக இந்த சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணதோட எய்மே பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் அண்ட் பார்ட் டைமர்ஸுக்காக தான் நான் இதை பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ தட் நம்மளுக்கு என்ன மாதிரியான பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நான் இந்த வீடியோவுக்கு ஸ்டார்ட் பண்ணுற பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் பிஸ்னஸ். ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நிறைய ஹேர் ஆயில் பிஸ்னஸ் ட்ரெண்டிங்கில் இருக்குது. நம்மளுக்கு தெரிஞ்ச நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து பிராண்ட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதை இதர் ரிஜிஸ்டர் ஆர் அன்ரிஜிஸ்டர் அந்த டாப்பிக்கில் நம்ம போக வேணாம், பட் ஸ்டில் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஐடென்டிஃபை வாட் இட் இஸ் அண்ட் டைப்ஸ் அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். ஸோ ஹேர் ஆயில்னால் என்ன அண்ட் அதில் எத்தனை டைப்ஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் ஃபர்ஸ்ட்டு கோ த்ரூ பண்ணணும். ஸோ இதுக்கு வந்துட்டு நம்மளுக்கு நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸ் வந்து ஒர்க் ஆகும். நீங்கள் நினைக்கிறீங்க ஆஃப்டர் ஆல் ஒரு ஹேர் ஆயில் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம், லைக் ஒரு கறி லீவ்ஸை போட்டு எடுத்தோன்னா அது கறி லீவ்ஸ் ஹேர் ஆயில் அந்த மாதிரி. பட் நாட் லைக் தேட். நம்ம வந்து ஒரு பர்பஸாக நம்ம கொடுக்க போகிற ஒரு ப்ராடக்ட் ஒரு கன்சியூமருக்கு. ஸோ அப்படி நம்ம கொடுக்கும்போது அது கண்டிப்பாக பர்ஃபெக்டான ரேஷியோவில் அதோட இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து மிக்ஸ் ஆகியிருக்கணும். அப்போ தான் நம்மளால் ரிசல்ட்டும் எடுத்துக்க முடியும். அட் த சேம் டைம் அவங்க கன்சியூமருக்கும் எந்த ப்ராப்ளம்ஸும் வராமல் இருக்கும். ஸோ இப்போ நானே இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்ற பிளானில் இருந்தேன் ஒன்ஸ். ஸோ அதனால் இதுக்கு நான் நிறைய டேட்டாபேஸ் எடுத்து வச்சுருந்தேன். லைக் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லாம் நான் நினச்சது என்ன அப்படின்னா, லைக் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து இதை பற்றின பிராண்ட்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்றது மட்டும்தான் நான் நினச்சி வச்சுருந்தேன். பட் ஸ்டில் ஃபாரினில் இந்த மாதிரியான ஸ்மால் பிஸ்னஸ் இஸ் ஆன் டாப் நாச். ஏன் அப்படின்னா, ஸோ அவங்க வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணாலுமே அவங்க வந்து பிராண்டாக மாத்திரத்தில் ரொம்ப பர்ஃபெக்ஷன்ஸ் காட்டுறாங்க. ஸோ நீங்கள் ஒரு யூனிக்கான ஸ்மால் பிஸ்னஸ் ஓனராக உங்களுக்கு ஹேர் ஆயில் பேஸில் தெரியணும் அப்படின்னா யூ கேன் கோ த்ரூ த ஃபாரினர்ஸ் பிராண்ட்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஹேர் ஆயில் தான் நம்மளுக்கு யூஸ்வலாக தெரியும், அது நம்ம தனியாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இல்லை. அண்ட் அதில் டைப்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, லோக்கலி நான் இப்போது ஒரு 2 days முன்னாடி ஒரு வீடியோ பார்க்குறேன், யூடியூப் வீடியோ. அந்த வீடியோவில் அவங்க ராபிட் பிளட் ஹேர் ஆயில், அப்புறம் ஹெர்பல் ஹேர் ஆயில், ஹென்னா ஹேர் ஆயில், இப்படி எல்லாம் தனித்தனியாக வச்சுருக்காங்க. இது எல்லாம் டைப்ஸ் கிடையாது, ரைட்? ஃபர்ஸ்ட்டு கேஸ்டர் ஆயில் அண்டு ஜிஞ்சலி ஆயில், தென் பாம் ஆயில், இந்த மாதிரியான ஆயில்ஸ் தான் இதோட டைப்ஸ். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த ஆயிலை இன்ஃப்யூஸ் பண்ண போகிறீங்களோ அதுதான் உங்களோட டைப்பாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், சில ஃபாரின் பிராண்ட்ஸில் கேஸ்டர் ஆயில் பேஸ் பண்ணி மட்டுமே ஹேர் ஆயில்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க ஃபார் சம் ஸ்பெசிஃபிக் ரீசன்ஸ். அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இன்ஃப்ளூயன்சர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ஆயில் மிக்ஸ்சர் ஒன்று ரெடி பண்ணுறாங்க. கேஸ்டர் ஆயில் இருக்கும், இல்லை ஜென்சிலி ஆயில் இருக்கும், பட் ரேஷியோஸ் வேறு இருக்கும். டு த டாப் கோகோனட் ஆயில் இருக்கும். ஸோ நம்ம பேசிக்லி கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுறதுனால அவங்க அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறது பெஸ்ட் அப்படின்றத நீங்கள் தான் சர்ச் பண்ணி எடுக்கணும். அதுக்கப்புறமா ப்ராப்ளம்ஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ் என்னன்றதை தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் வந்துட்டு ஆயில் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அது என்ன, அதோட டைப்ஸ் என்ன, எல்லாமே எழுதி வச்சுருப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரு கன்சியூமராக நீங்கள் ஒரு ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுவீங்கல்ல, அந்த பிராண்டில் உங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸ் என்னென்னு யோசிங்க. தென் அதே மாதிரி இருக்கிற சில பிராண்ட்ஸ், அவ்வளோ பிராண்ட்ஸ்க்கும் நான் சொல்லலை, சில பிராண்ட்ஸ்க்கு யோசிங்க. அதை தாண்டி இன்ஸ்டாகிராமோட இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஐடிஸ்குள்ளே போனீங்கன்னா அவங்க கஸ்டமர்ஸே ரிவ்யூஸ் கொடுத்துருப்பாங்க, ரைட்? ஸோ அந்த ரிவ்யூஸில் அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஒரு ஹேர் பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்றதுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஸோ இப்போது இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட் பண்ணிவிட்டு யூ ஹேவ் டு கோ டு கூகுள் க்ரோம் அண்ட் சம் புக்ஸ் த்ரூ. ஸோ நீங்கள் அப்படி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான ரெமெடிஸ் என்ன அப்படின்றது கிடைக்கும். ஸோ கூகுள் இஸ் நாட் அ சர்டிஃபைடு ஒன். நீங்கள் வந்து அதை ப்ரிஃபர் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒன்று நீங்கள் வந்து நேச்சுரோபதி அந்த மாதிரி
சித்தா அந்த மாதிரி ஏதாவது கோர்சஸ் இருக்குது, லைக் இந்த மாதிரியான ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெமெடிஸ் நீங்களாவே க்ரியேட் பண்ண முடியும். ஓகே, தென் இந்த ரெமெடிஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றத நீங்கள் ஒன்ஸ் உங்களுக்கு செக் பண்ணிக்கோங்க, ரைட்? பிகாஸ் உங்களுக்குன்னா உங்கள் செட் ஆஃப் பீப்புள்கிட்ட, பிகாஸ் ஒருத்தவங்களுக்கு இருக்கிற ஸ்கின் டைப்பே இன்னொருத்தவங்களுக்கு இருக்காது. ஸோ அதுவும் ஸ்கேல் டைப்ஸ் வந்து நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஸோ அதனால் அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ்க்கு இப்போ எனக்கு ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னா ஹேர் ஃபாலோட மெயின் ரீசன் அயன் அண்ட் கால்சியம் இல்லாதது தான். ஸோ அந்த ரெண்டையும் இன்பில் பண்ணணும் அப்படின்னா எந்த 2 ப்ராடக்ட்ஸை இன்பில் பண்ணணும் அந்த ஆயிலில் அப்படின்றத நீங்கள் யோசிங்க, ரைட்? ஸோ இந்த மாதிரியான ரெமெடிஸை நீங்கள் தான் க்ரியேட் பண்ண போகிறீங்க. தென் உங்களுக்கு இது நேச்சுரோபதி முடிக்கல இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கூகுளில் போய் எடுங்க. பட் ஸ்டில் அதை வந்து ஒரு லேபில் கொடுத்து அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கிக்கோங்க, அது கரெக்டாக இருக்குமா அந்த ரேஷியோ அப்படின்றதுக்கு. தென் ரெசிபீஸ் உங்களுக்கு இந்த மாதிரியான, இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு கால்சியம் அண்ட் அயனை உள்ள இன்ஃப்யூஸ் பண்ணணும். ஸோ நான் கீழே எடுத்து உள்ளே போட முடியாது, ரைட்? ஸோ அந்த மாதிரி என்னென்ன ப்ராடக்ட்ஸ் உள்ளே போடலாம் அப்படின்றதுக்கு நீங்கள் யூடியூப்லேயோ கூகுள்லேயோ நீங்கள் வீடியோஸ் பார்க்கலாம். ஸோ தட் அங்கே வந்து ஒரு ப்ராடக்ட்ஸ் இருக்கும், லைக் இப்போது வெட்டி வேர் போடுறாங்க அப்படின்னா அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, அதோட தன்மை என்ன அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ நான் இந்த மாதிரி ஒரு 10 ரெசிபி எனக்கு இருக்கிற ப்ராப்ளம் எல்லாத்துக்கும், ஒரு ப்ராப்ளம்க்கு நான் 10 ஃபார்முலாஸ் எழுதணும். அந்த 10மே ஓகே ஆகும்னா ஆகாது, நான் லேபில் கொடுத்து டெஸ்ட் பண்ணணும். ஸோ டெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு 1 அப்படி இல்லை 2 தான் எனக்கு தேரும். ஸோ அந்த 2ல் நான் என்னென்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு இந்த ரெசிபீஸை யூஸ் பண்ணிக்கலாம், ரைட்? ஸோ ஹவு டு மேக் ஹேர் ஆயில்னு போடலாம், இல்லை ஹேர் ஆயில் ரெசிபீஸ்னு போடலாம். ஸோ யூடியூபோ கூகுளோ ஐதர் ஏஐ கூட இப்போ பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. பட் ஸ்டில் நான் ஏஐயே பிலீவ் பண்ணலை, ரைட்? ஸோ இந்த ரெசிபீஸை எடுத்துக்கோங்க. ஸோ இதை எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு பேசிக் ரெசிபி நீங்கள் ஃபாலோ பண்ணணும். லைக் கோகனட் ஆயில் எவ்வளோ யூஸ் பண்ணணும் அண்ட் வெட்டி வேர் எவ்வளோ யூஸ் பண்ணணும், இந்த மாதிரியான ஒன்று வெயிட்டோட சேர்த்து எழுதிக்கோங்க ஃபார் 100 ml. அப்படி இல்லைன்னா 1 லிட்டர் எழுதிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு அந்த ஃபார்முலாவை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், பெரிய அளவில் கொண்டுட்டு போகும்போது ஈஸியாக இருக்கும். தென் இதில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் போட்டிருக்கோம், இப்போ நான் வெற்றி வேர் போட்டிருக்கேன் அப்படின்னா அந்த வெற்றி வேர் எங்கே கிடைக்கும் அப்படின்றத நீங்கள் தான் சோர்ஸ் பண்ணணும். எல்லாத்துக்கும் நீங்கள் ஆன்லைனில் நம்பி இருக்க முடியாது. ஸோ உங்கள் ஏரியாவில் சர்ச் பண்ணுங்கள். லைக் வெற்றி வேர் எங்கே கிடைக்கும் அப்படின்னா அது எவ்வளோ ப்ரைஸ் ஆகுது அப்படின்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ 3 ஷாப்பில் கிடைக்குதுன்னா 3 ஷாப்லேயும் போய் ஒன்ஸ் வாங்குங்க, அப்படி இல்லைன்னா ரேட் கேளுங்க. ஸோ தட் உங்களுக்கு ரெண்டுமே தெரிஞ்சிடும். ஸோ இந்த ப்ராடக்ட்டுக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுது அப்படின்றது 1 லிட்டருக்கு இப்போ நான் ஒரு 50 கிராம்ஸ் ஆஃப் வெட்டி வேர் போட போகிறேன் அப்படின்னா அந்த 50 கிராம் எனக்கு என்ன ப்ரைஸ் ஆகுது அப்படின்றத எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இது கொஞ்சம் அமௌண்ட்டில் வாங்கும்போது, இப்போ நான் 50 கிராம் வாங்கும்போது இதே 1 kg நான் வாங்கினேன்னா எனக்கு எவ்வளோ வருது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு எழுதி வச்சுக்கோங்க. தென் பிளான் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ரெசிபி பிளான் பண்ணுங்கள் அண்ட் எங்கே இருந்து வாங்கணும் அப்படின்றதையும் பிளான் பண்ணுங்கள். ஸோ 1 லிட்டருக்கு இப்போ நான் கோகனட் ஆயில் 1 லிட்டர் எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு அதே 1 லிட்டர் இங்கே கிடைக்காது என் ப்ராடக்டாக. ஸோ மீன்ஸ் ஹேர் ஆயிலில் எனக்கு 1 லிட்டர் நான் உள்ளே போட்டு எல்லா இன்க்ரீடியன்ஸையும் போடும்போது எனக்கு கம்மியாகும். ஸோ நான் வந்துட்டு என்ன பண்ணுவேன்னா அதில் எனக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படிங்கிறதையும் நான் நோட் பண்ணி வச்சுருக்கணும், ரைட்? இப்போ நான் 1 லிட்டர் போ பண்ணேன்னா எனக்கு ஒரு 800 கிராம்ஸ் டு 700 கிராம்ஸ் தான் கிடைக்கும், மில்லி லிட்டர்ஸ் தான் கிடைக்கும். ஸோ அப்போ நான் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நான் பிளான் பண்ணணும், ரைட்? ஆனால் உங்களோட பிளானிங் வந்து ரொம்ப பக்காவாக இருக்கணும். ஸோ நான் இந்த சொன்ன லிஸ்ட் எல்லாத்தையுமே உங்களுக்கு கேட்குறது கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஸோ சேவ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ப்ராசஸ் பண்ணும்போது ஒரு ஸ்டெப்பாக எழுதுனீங்க, ஒரு லிஸ்ட்டாக எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ரைட்? ஸோ பிளான் பண்ணணும் நம்மளோட ரெசிபி என்ன, அது எங்கேருந்து வாங்குகிறோம் அப்படின்னு. தென் அந்த பிளானிங்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் லிஸ்ட்டு தேவை அப்படிங்கிறதையும் நீங்கள் எழுதி வைக்கணும். ஸோ அது என்ன காஸ்ட் ஆகுது, அது எங்கேருந்து வாங்கணும் அப்படிங்கிறதையும் எழுதி வைக்கணும். பையர்ஸ் மார்க்கெட் நான் அடுத்தது சொல்கிறேன். ஸோ நீங்கள் இந்த எக்யூப்மெண்ட்ஸில் என்னெல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா என்ன டூல் யூஸ் பண்ணணும், லைக் அடுப்புலேருந்து லைட்டர்லேருந்து அந்த பாத்திரம்லேருந்து எல்லாமே நீங்கள் எழுதணும். தென் மெட்டீரியல்ஸ் தான் நீங்கள் உள்ளே போடுற இன்க்ரீடியன்ஸ் அண்ட் பிளேஸ்னால் எந்த பிளேஸில் பண்ணுறீங்கன்றத வரைக்கும் நீங்கள் அதில் எழுதி வைக்கணும், ரைட்? ஸோ எழுதி வச்சதுக்கு அப்புறமா இது எல்லாத்துக்கும் எவ்வளோ காஸ்ட் ஆகுதுன்னு சொல்லி போட்டிருப்பீங்களா? ஸோ அந்த காஸ்ட் டூல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் போட்டது போக உங்களோட இன்க்ரீடியன்ஸ் 1 லிட்டருக்கும் இருக்கும், அப்படி தானே? ஸோ இது ரெண்டும் சேர்த்து உங்களுக்கு எவ்வளோ வருது அப்படின்றத பாருங்கள். தென் தனியாக 1 லிட்டருக்குள்ள ஆயில் அண்ட் இன்க்ரீடியன்ஸ் வந்து எவ்வளோ வருதுன்றத நோட் பண்ணி வைங்க. ஸோ இது ரெண்டுத்துக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கோ அது உங்களோட எக்யூப்மெண்ட்ஸோட லிஸ்ட்டு. ஸோ இதை நீங்கள் தனியாக வச்சுட்டு எக்யூப்மெண்ட்ஸோட அமௌண்ட்டை தனியாக வச்சுட்டு அண்ட் 1 லிட்டருக்குள்ள ப்ரைஸுக்கு எவ்வளோ நீங்கள் ப்ராஃபிட் வைக்கலாம் அப்படின்றத நீங்கள் பிளான் பண்ணணும். லைக் இப்போ நீங்கள் அமேசான் அப்படி நீங்கள் ஆன்லைனில் செல் பண்ண போகிறீங்களா, ஆஃப்லைனில் செல் பண்ண போகிறீங்களான்றதை நீங்கள் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணணும். அதுதான் அங்கே பையர் மார்க்கெட்.
ஸோ இங்கே ஆன்லைனில் சூஸ் பண்ணிங்கனாலோ ஆஃப்லைனில் சூஸ் பண்ணிங்கனாலோ அவங்களோட கஸ்டமர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கஸ்டமர்ஸ் பேஸ் வந்து 3 டைப்ஸாக இருக்குது. ஒன்று அஃபோர்டபுள் மார்க்கெட், இன்னொன்று மிட் அண்ட் மார்க்கெட், இன்னொன்று ஹை அண்ட் மார்க்கெட். ஸோ இந்த ஹை அண்ட் மார்க்கெட்டை தான் ப்ரீமியம் ரேஞ்சுன்னு சொல்லணும். ஸோ உங்கள் ப்ரீமியம் ரேஞ்சாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப குவாலிட்டியாக போடுற மாதிரி இருக்கும். லைக் பேக்கேஜிங்ஸ்லேருந்து நீங்கள் அந்த மாதிரி கவர்ஸ்லேருந்து பாக்ஸஸ்லேருந்து எல்லாமே குவாலிட்டி ப்ரீமியமாக போடுற மாதிரி இருக்கும். பட் இதுவே நான் அஃபோர்டபுள் மார்க்கெட் யூஸ் பண்ணேன்னா என்னோடய ப்ராடக்ட் குவாலிட்டியாக இருந்தால் மட்டுமே போதும். நான் என்ன சொல்ல வரேன்னா உங்களோட ப்ராடக்ட் எண்ட் ஆஃப் த டே குவாலிட்டியாக தான் இருக்கணும். ஃபஸ்ட் குவாலிட்டியாக நீங்கள் வாங்குகிற கோகனட் ஆயில் கூட ஃபஸ்ட் பிராண்டோட ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பிராண்டாக தான் இருக்கணும். பட் என்னோடய பேக்கேஜிங் எப்படி இருக்குது, என்னோடய மார்க்கெட்டிங் எப்படி இருக்குன்றதுல தான் அது ப்ரீமியம் எண்டா இல்லை அஃபோர்டபுள் எண்டா அப்படின்றது எனக்கு மாறும். ஓகேவா? பட் நீங்கள் எண்ட் ஆஃப் த டே கஸ்டமரோட ஒரு பைசா ஆஃப் காஸ்ட்டுக்கும் நீங்கள் அங்கே மீனிங்ஃபுல்லாக இருக்கணுன்றதை மறந்துடாதீங்க. ஸோ இப்போ இந்த பையர் மார்க்கெட் சூஸ் பண்ணதுக்கப்புறம் நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும், எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்றத நீங்கள் எழுதிக்கணும். இந்த ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஆன்லைனாக ஆஃப்லைனாக ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி வச்சுருக்கீங்களா. ஸோ அதில் ஆன்லைனாக இருந்தால் ஆன்லைனில் போய் உங்களோட லைக் ரெசிபிக்கு ஒரு நேம் கொடுத்துருப்பீங்கள்ல, அந்த நேமை போட்டு ஹேர் ஆயில்ஸ்ன்னு போட்டு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது, எவ்வளோ எம்எல் என்ன ரேட்டுக்கு சேல் பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் தனியாக நோட் பண்ணி வைக்கணும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட இப்போ 100 ml சேல் பண்ணுறது ஒரு 130 rupees ஆவரேஜாக வருது அப்படின்னா நீங்கள் ஒரு 140 to 150 வரைக்கும் வச்சுக்கலாம். இல்லை எனக்கு அதை விட லோவாக இருக்கிற மாதிரி வேணும்னா 90 to 120 வச்சுக்கலாம். சரியா? ஸோ நீங்கள் அது எல்லாமே எழுதி வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எண்ட் ஆஃப் தி டே இது எல்லாத்தையுமே கேல்குலேட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குன்றதை நீங்கள் எழுதி வைக்கணும். 1 லிட்டருக்கும் சரி 100 mlக்கும் சரி. தென் மார்க்கெட்டிங் டெக்னிக்கில் தான் எல்லாமே இருக்கும். உங்களோட பேக்கேஜிங் எப்படி இருக்கணும், தென் உங்களோட ப்ரமோஷன்ஸ் எந்த மாதிரி இருக்கணும், லைக் ப்ராடக்ட் ரிவ்யூவாக இன்ஃப்ளூயன்சர்ஸ்ட்டை கொடுத்து வீடியோ வாங்குற மாதிரியா, அப்படி இல்லைன்னா ஆட் ரன் பண்ணுற மாதிரியா, அப்படி இல்லை யூடியூப்பில் எனக்கு வியூவர்ஸ் பேஸ் இருக்குது அப்படின்னா அவங்க என்னை பிலீவ் பண்ணுவாங்க அப்படின்னா அதில் நீங்கள் ஜஸ்ட் போட்டதோடையே நீங்கள் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ மார்க்கெட்டிங் எந்த மாதிரி பண்ணணும், அதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படின்றதையும் சேர்த்து பிளான் பண்ணிட்டு எண்ட் ஆஃப் த டே டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் டோட்டல் ப்ராஃபிட் என்ன கிடைக்கும், பெர் லிட்டருக்கு, பெர் 100 mlக்கு, பெர் பாட்டிலுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்றதையும் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். இதில் இன்னொன்று சொல்ல விட்டுறேன், பாட்டிலும் இந்த டூல்ஸ் உள்ளே வந்துடும். நீங்கள் என்ன மாதிரியான மார்க்கெட் செட் பண்ணியிருக்கீங்களோ அந்த மாதிரியான பாட்டில்ஸ் தான் நீங்கள் வாங்கணும். லைக் ப்ரீமியமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃப்ளிப் டாப் வாங்கக்கூடாது. ஃப்ளிப் டாப்னா எப்படி ஓப்பன் பண்ணுவோம்ல அந்த மாதிரி இருக்கக்கூடாது. லைக் பம்பிங் செட் இருக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் இப்போ புதுசாக வந்திருக்கு. ஸோ அதே எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி ஒரு பீஸ் எவ்வளோ வருது அப்படின்றது எல்லாமே கூட நீங்கள் எழுதி வச்சுட்டு தான் பிளான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இவ்வளோ விஷயம் பண்ணிவிட்டு எண்ட் ஆஃப் தி டே லாஸ்ட்டாக நீங்கள் ஒரு விஷயம் பண்ணணும், பிஸ்னஸ் பிளான். ஸோ அந்த பிஸ்னஸ் பிளான் எப்படி இருக்கணுன்ற வீடியோ நான் அப்புறமா அப்லோட் பண்ணுறேன். பட் அந்த பிஸ்னஸ் பிளான் 1 பேஜ்க்குள்ளே இருக்கணும். ஸோ அதில் வந்துட்டு மெயினாக உங்களோட எய்ம் என்ன, அவங்களோட கோல் என்ன, அண்ட் உங்களோட ப்ராடக்ட் என்ன, அண்ட் அது என்னென்ன ப்ராப்ளமை சால்வ் பண்ணுது அப்படின்றத நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும். ரைட்? அதுக்கப்புறமா அதோட அட்டாச்மெண்ட்ஸ் தான் நீங்கள் இதெல்லாம் வைக்கலாம். உங்களோட ரெசிபி அண்ட் அதர் ப்ராடக்ட்ஸோட ரெசிபீஸ் இந்த மாதிரி எல்லாமே வைக்கலாம். தென் வேறு என்ன பண்ணலாம், சோர்ஸஸ் வேறு எங்கே புதுசாக கிடச்சிருக்குன்னு ஒரு பேஜ் அட்டாச் பண்ணலாம். தென் பையர் மார்க்கெட்டில் ஆஃப்லைனில் இருந்தீங்கன்னா ஆன்லைன் எப்படி போகிறது, ஆன்லைனில் இருந்தீங்கன்னா ஆஃப்லைன் எப்படி போகிறதுன்னு எழுதலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். ஸோ ஹோப் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஹேர் ஆயிலை பேஸ் பண்ணி. ஸோ சேவ் பண்ணி வச்சுட்டு எல்லா லிஸ்ட்டையும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நீங்கள் பொறுமையாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஐ அகெயின் டெல் யூ திஸ் இஸ் நாட் அ ஜோக். ரைட்? ஸோ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்னா சும்மா ஆயிலை தூக்கி அடுப்பில் வச்சுட்டு கறி லீவ்ஸ் போட்டு இறக்கணுன்னே பிஸ்னஸ் ஆகாது. நீங்கள் அதை ப்ராப்பராக பிஸ்னஸாக அடுத்தடுத்த ஸ்டேஜ் கொண்டுட்டு போகணும்னு பிளான் பண்ணிங்கன்னா இவ்வளவும் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ரைட்? See you in the next video guys. Bye. Take care. Do subscribe.